மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகங்களின் சாதி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு இறங்கியுள்ளது. அதற்கான ஒரு அறிவிப்பானை இன்றைய தினம் நாளிதழ்களில் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்பட்டு வரும் அந்த 8 போக்குவரத்து கழகங்களில் சிஎஸ்டிசி என்று அழைக்கப்படும் டிரைவர் கண்டக்டர் அந்த சாதி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அதை பொறுத்தவரையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் 364 பணியிடங்கள், எஸ்டிபிசி என்று அழைக்கப்படும் விரைவு போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரையில் 318 பணியிடங்கள், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தில் 322, கும்பகோணத்தில் 256, சேலத்தில் 486, கோயம்புத்தூரில் 344, மதுரையில் 322, திருநெல்வேலியில் 362 என்ற மொத்தம் 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பாணையில் அவர்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் செய்திருக்க வேண்டும். 1/7/2025 படி 24 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பணிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் உயரம் 170 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச எடையானது 50 கிலோ இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை 1 மணி, அதாவது 21/3/2025 மதியம் 1 மணியிலிருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 1 மணி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு bus.cm.gov.in என்ற இணையதளங்கள் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் சமர்ப்பித்த பிறகு அந்த விண்ணப்பங்கள் நடத்தப்பட்டு தகுதியான பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தின் போக்குவரத்து கழகங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.